ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த மாதிரி நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற டோர்மேட்ஸ் எல்லாம் எவ்வளோ தான் கழுகுனாலும் அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போகாது இல்லைங்களா? இப்போ நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற ஒரு பாட்டில் நம்ம கையில் இருந்தால் கை தொடாமல் நல்லா சுத்தமாக வாஷிங் மிஷினு எதுவுமே இல்லாமல் கல்லில் போட்டு தேய்க்காமல் அழகாக நம்ம க்ளீனாக பலான்னு மாற்றிடலாங்க. எல்லோருமே வீடியோ ஒன்று ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள். அப்போ நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளோட முதல் டிப்பு பார்த்துடலாங்க. நம்ம இந்த மாதிரி வெல்லம் எல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி வெல்லம், நாட்டு சர்க்கரை எல்லாம் நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது அது சீக்கிரமாக பூசணை பூத்து போகிற மாதிரி தோணும். இல்லைனா சீக்கிரமாக ஒரு மாதிரி தண்ணி விட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கடையிலேருந்து வாங்கும்போது நல்ல கிறிஸ்பியாக எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்காக வேண்டிட்டு ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு போட்டு நல்லா ஒன்று இந்த மாதிரி கலந்து விட்டு அப்புறமா நீங்கள் கட்டிட்டு எவ்வளோ நாள் வேணாலும் ஸ்டோர் பண்ணி எடுத்து பாருங்கள். அந்த மாதிரி பூசணை இல்லாமல் அது மாதிரி ஈரப்பதம் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்களோடது வெல்லம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ நீ அது போலவே நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. அதுக்காக வேண்டிட்டு பிரியாணிக்கெல்லாம் போடுற பட்டை தாங்க நான் பிடிச்சி எடுத்திருக்கேன். அது நம்ம ஒரு விளக்குக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மாற்றிடலாம். அதோடவே பிரியாணிக்கெல்லாம் நம்ம போடுற பே லீஃப் தான் நான் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி அந்த பட்டை பிடிச்சதுக்கு மேலே சேர்த்துருக்கேன். அதோடவே நமக்கு தேவையானது கற்பூரங்க. கற்பூரம் வச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த கற்பூரம் நம்ம ஒன்று பற்ற வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு விளக்கு சாயந்தர டைமில் நம்ம வீட்டில் நம்ம பற்ற வைக்கும்போது எவ்வளோ தான் நெகட்டிவிட்டி இருந்தாலும் அதெல்லாம் காணாமல் போய் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி நம்ம வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லைங்க, இப்போ கிளைமேட் எல்லாம் மாறி மாறி வர்றது இல்லைங்களா? அதனாலே நிறைய கொசு தொல்லை, புடிங்க தொல்லை எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கும். அதுக்காக வேண்டிட்டு கடையிலேருந்து கண்ட கெமிக்கல்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம பயன்படுத்துவோம். அந்த மாதிரி இல்லாமல் இப்படி ஒரு விளக்கை நீங்கள் பற்ற வச்சு பாருங்கள். அந்த பட்டை பிடிச்சதோடதும் பேலீஃபோடதும் அது மாதிரியே கற்பூரம் சேர்ந்து வர அந்த ஒரு ஸ்மெல்லு நம்ம வீட்டில் இருக்கிற கொசு புடிங்க எல்லாம் காணாமல் போயிடும். அது சுவிட்ச் போட்ட மாதிரி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். அப்போ வாங்க இந்த ஆடி மாதத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அப்படி இல்லைன்னா டின்னர் ரெசிபி நம்ம பார்த்துடலாம். அப்போ தான் அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே ஒரு 3/4 பவுல் அளவுக்கு மில்லட் தான் எடுத்திருக்கேன். மில்லட் பல வகையும் இருக்குங்க. நான் இந்த ஒரு மில்லட் தான் எடுத்திருக்கேன். அதோடவே நமக்கு தேவையானது நான் இங்கே பிளாக் ரைஸ் தான் எடுத்திருக்கேன், கருப்பரிசி. அதுவும் ஒரு அரை பவுல் அளவுக்கு எடுத்திருக்கேன். இனி நமக்கு தேவையானது பாசி பயிர் தாங்க. அதுவும் நான் ஒரு 1/4 பவுல் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதோடவே நமக்கு தேவையானது உளுந்து. நான் இங்கே வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன். அதுவும் ஒரு அரை பவுல் அளவுக்கு. உங்ககிட்ட கருப்பு உளுந்து இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. அதோடவே நமக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து இப்போ நம்ம சேர்த்து கொடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஊறுறதுக்காக மாற்றி வச்சிடலாம். ஏன்னா இது நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வச்சிட்டோன்னா அந்த தண்ணியே நம்ம எடுத்து அரைச்சி நமக்கு பயன்படுத்திக்கலாம். அதுக்காக வேண்டிதான். இப்போ நல்லா நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணியாச்சு. ஊறுறதுக்காக நம்ம மாற்றி வச்சுக்கலாம். 4லேருந்து ஒரு 5 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சிடலாம். ஏன்னா இதில் மில்லட்ஸ் இருக்கிறதுனால அவ்வளோதான். நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 4லேருந்து 5 ஹவர் டைமுக்கு இது நல்லா ஊறட்டும். நான் இங்கே ஒரு 5 ஹவர் டைமுக்கு ஊறுறதுக்காக வச்சேங்க. நல்லபடியாக நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஊறி வந்தாச்சு. இப்போ நம்ம இது அரைக்கிறதுக்காக கிரைண்டரே பயன்படுத்தணுன்ட்டு அவசியம் கிடையாதுங்க. மிக்ஸி ஜார்லேயே போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஊறின தண்ணியில் நம்ம தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்காக வேண்டிட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்ச இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு நமக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் அரைக்கிறதுக்காக மிக்ஸி ஜாரில் போட்டதுக்கு அப்புறமேட்டு நமக்கு தேவையானது ஜீரகம் தாங்க, சோம்பு நான் இங்கே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. அதுவும் சேர்த்து நம்ம ஊறின தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி நல்லா நம்ம அரைச்சி எடுத்துடலாம். கரெக்டாக இந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவே தண்ணியாட்டம் இல்லாமல் கரெக்டான பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் காலையிலுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றதுனால நைட்டு தான் இது ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். உப்பு சேர்த்தாச்சு. அதோடவே நமக்கு தேவையானது நான் நேற்று அரைச்ச இட்லி மாவு தாங்க எடுக்கிறேன். கொஞ்சம் நல்லா புளிச்சு வர்றதுக்காக வேண்டிட்டு நேற்று அரைச்ச இட்லி மாவு அதை நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றியாச்சு. 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். நம்ம மாவு ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டு நல்லா ஒன்று கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் டைமுக்கு நல்லா அந்த ஸ்பூன் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஒன்று ஸ்பீடாக கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி மாவு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஓவர் நைட், அதாவது ஒரு 8 ஹவர் டைமுக்கு நாம் இதை ஊறுறதுக்காக மாற்றி வச்சிடலாம். நான் அடுத்த நாள் காலையிலேக்கான பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றதுனால ஓவர் நைட் ஊற வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வேண்டிட்டு நல்லா கரெக்டான பதத்துக்கு நம்மளோட ஹெல்த்தியான, அதுவும் நம்மளோட உடம்புக்கு அவ்வளோ வலுவான ஆடி மாதத்துக்கெல்லாம் சாப்பிடக்கூடிய அருமையான நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான தோசை பேட்டர் நல்லா பர்ஃபெக்டாகவே பொந்தி வந்தாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே அது தெரியும். இந்த ஒரு பேட்டரில் நீங்கள் இட்லி செஞ்சுக்கலாம், தோசை செஞ்சுக்கலாம், அடை கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டு அடை
மாதிரி கூட நீங்கள் ஊற்றி காலையில் சாப்பிட்டுக்கலாம். நான் வெஜிடபிள்ஸ் ஒன்றும் இல்லாமல் நெய் ஊற்றி சின்ன சின்ன அடையாக தாங்க நான் இங்கே சுட்டெடுக்க போகிறேன். அவ்வளோதான், ரொம்பவே ஹெல்த்தியான நம்மளோடது பேட்டர் இங்கே ரெடி ஆயிருச்சு. இப்போ தவா சூடானதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு கரண்டி அளவுக்கு மாவு இந்த மாதிரி கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு அடை மாதிரி நான் எடுக்கிறேங்க. உங்களுக்கு வேணால் இது தோசை மாதிரி, இட்லி மாதிரி நல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி, இல்லைனா ஆனியன் போட்டு ஆனியன் தோசை மாதிரி எல்லாம் ஹெல்த்தியாக செஞ்சு உங்கள் விருப்பம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாங்க. நான் இங்கே நெய் போட்டு தான் குட்டி குட்டி அடையாக செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஒரு ஹெல்த்தியான ரெசிபி உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்கள். அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாம். அதுக்காக வேண்டிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. இனி நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம டோர்மேட்ஸ் எல்லாம் கழுவணும் அப்படின்றதுக்காக அது நல்லா மூழ்கிறபடி தண்ணி ஊற்றிக்கலாம். அதோடவே நமக்கு தேவையானது லைசோல் தான். அதாவது ஃப்ளோர் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக, துடைக்கிறதுக்காக நம்ம கடையிலேருந்து வாங்கக்கூடிய லைசோல் தான் நான் இங்கே ஒரு அரை மூடி அளவுக்கு தண்ணியில் சேர்க்க போகிறேன். லைசோல் சேர்க்கும் போது அழுக்கெல்லாம் சீக்கிரமாக நமக்கு ரிமூவ் ஆகி கிடைக்கும். அதுக்காக வேண்டித்தான். இப்போ லைசோல் நம்ம ஒரு அரை மூடி அளவுக்கு சேர்த்தாச்சு. உங்கள் கையில் லைசோல் இல்லை அப்படின்னா நீங்கள் லிக்விட் டிஷ் வாஷ் கூட ஒரு 1/4 மூடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ லைசோலும் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு உப்பு, பேக்கிங் சோடா, நம்ம சேர்த்த லைசோல் எல்லாம் நல்லா கரையிறபடி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், என்னோடது க்ரீம் கலர் டோர் மேட்டு அதுவும் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு உங்களுக்கு லைவாக பார்க்கலாம். அவ்வளோ அழுக்குங்க. இப்போ இந்த மேட்டை நம்ம நல்லபடியாக அந்த ஒரு பக்கெட்டில் ஊறுறதுக்காக வச்சிடலாம். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் டைமுக்கு மட்டும் நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ எப்படி நம்ம இந்த ஒரு மேட்டு கை தொடாமல், கல்லப்படாமல், அதுவும் வாஷிங் மிஷின்லலாம் போடாமல் எப்படி நல்லா பளிச்சுன்னு ஆக்க போகிறோம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்காக வேண்டிட்டு ஒரு 10 நிமிஷம் டைமுக்கு நம்மளோட மேட்டு நல்லா ஊறட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வந்துடலாம். வேஸ்ட்டுன்னு நம்ம தூக்கி போடுற இந்த மாதிரி ஒரு பாட்டில் இல்லைன்னா எப்படி இருக்கிற பாட்டிலாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி நீல வாக்கில் இருக்கிற ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. இப்போ நைஃபை நல்லா சூடு பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நைஃபை நல்லா சூடு பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக அந்த பாட்டிலோட பகுதி கட் பண்ணுறதுக்கு வரும். அது லெவலாக கட் பண்ணுறதுக்கு வரும். இப்போ நம்ம கட் பண்ண அந்த பாட்டிலோட பகுதி நல்லா ஷார்ப்பாக இருக்கும். கையிலெல்லாம் பட்டா கிளியிற மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக வேண்டிட்டு நம்ம நைஃபு மறுபடியும் சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ண அந்த ஒரு பகுதி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டோம்னா அந்த எட்ஜஸ் எல்லாம் ஷார்ப்பாக இருக்கிறது லெவலாகி கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ பாட்டிலோட மூடி நம்ம கழட்டிடலாம். அது நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம இந்த கட் பண்ண பாட்டில் வச்சு நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றது பார்த்துடலாம். அதுக்காக வேண்டிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு நம்ம எடுத்துக்கலாம். இல்லைனா பழைய மோபோட ஸ்டிக்காக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை நம்ம பாட்டிலோட வாய் பகுதியில் இந்த மாதிரி கரெக்டாக ஒன்று வச்சுட்டு கொஞ்சம் நெருப்பு காமிச்சிட்டோன்னா அந்த பாட்டிலோட வாய் பகுதி நல்லபடியாக அந்த ஸ்டிக்கோட இறுகி நிற்கும். நல்லா ஸ்ட்ராங்காகவே நிற்கும். கரெக்டாக நீங்கள் வச்சு கொடுத்தா மட்டும் போதும். அவ்வளோதான். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த ஒரு பாட்டில் ஸ்டிக்கை வச்சு நம்ம எப்படி வாஷிங் மிஷின் இல்லாமல், கல்லில் துவைக்காமல், கையால் தேய்க்காமல் நம்மளோட மேட்டு க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. இப்போ 10 நிமிஷமாக ஊறிட்டு இருக்கிற நம்மளோட மேட்டில் நம்ம இந்த மாதிரி நல்லா ஒன்று குத்தி எடுத்துட்டோன்னா நம்மளோட மேட்டு நல்லா க்ளீனாக பளிச்சுன்னு க்ளீன் ஆயிடும். சாதாரணமாக வாஷிங் மிஷினில் எப்படி க்ளீனிங் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் நம்ம இந்த பாட்டில் வச்சு கையாலேயே நம்ம இந்த மாதிரி ஸ்டிக்கை வச்சு நம்ம ரெடி பண்ணி எடுக்கிறோம் நம்மளோட மேட்டு. வயசானவங்க, குனிய முடியாதவங்க, இடுப்பு வலி இருக்கிறவங்க, இல்லைன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் குனிஞ்சு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக வேண்டிட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டில் இருந்தால் அதில் ஸ்டிக் இந்த மாதிரி டைட்டாக பொருத்திட்டு எவ்வளோ அழுக்கான மேட்டாக இருந்தாலும் நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், பாட்டில் ஸ்டிக்கை வச்சு மேட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நான் போடும்போது அந்த மேட்டோட கலரு பின்னாடி பகுதியெல்லாம் எவ்வளோ அழுக்காக இருந்துச்சோ இப்போ என்னோடது மேட்டு எவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள். அந்த தண்ணியில் இருக்கிற அழுக்கும் பாருங்கள். அவ்வளோதான். என்னோடது மேட்டு நல்லா கழுவி நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிச்சிட்டேன் பாருங்கள். நல்லபடியாக அவ்வளோ அழுக்காக இருந்தால் என்னோடது மேட்டு பளிச்சுன்னு அந்த ஒரு க்ரீம் கலர், அதுவும் பின்னாடி இருக்கிற அந்த ஒரு அழுக்கெல்லாம் அவ்வளோ க்ளீன் ஆகி நல்லா பளிச்சுன்னு என்னால் க்ளீன் பண்ண முடிஞ்சிச்சு. குனியாமல், கை தொடாமல், வாஷிங் மிஷினில் போடாமல், கல்லில் போடாமல். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே அந்த ஒரு வித்தியாசம் தெரிய வரும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.